நெஞ்சை பதறவைக்கும் ஒரு மாபெரும் திருப்பம். அன்புவை தேடி வந்த வெண்ணிலா கொலை செய்ய துணிந்து விட்டாளா? கண்மணியின் வாழ்க்கையில் வீசப்போகும் அடுத்த புயல் என்ன? இதோ இன்றைய எபிசோடின் முழுமையான கதை. தொடக்கம் முதலே நமது அன்புவும் கண்மணியும் படும் பாட்டை பார்த்து நாமே கண்ணீர் சிந்தும் அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. குடும்பத்தில் இருப்பவர்கள் அன்புவையும் கண்மணியையும் பார்த்து, நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு டிராமா கம்பெனி ஆரம்பிக்கலாம், அந்த அளவுக்கு நடிக்கிறீர்கள் என்று சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள். குறிப்பாக அந்த வில்லி, சும்மா கணவன் மனைவி மாதிரி நடித்து எல்லாரையும் ஏமாற்றுகிறீர்கள் என்று சொல்லும் போது நம்ம அன்புவுக்கு கோபம் உச்சிக்கு ஏறுகிறது. ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் அடிக்கவே பாய்ந்து விடுகிறார். ஆனால் அந்த இடத்தில் கூட நம்ம கண்மணி அமைதியாக நின்று எல்லா வலியையும் மனதிற்குள் தாங்கிக் கொண்டு குடும்பத்திற்காக பொறுமையாக இருக்கிறார்கள். அடுத்ததாக கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து நம்ம கண்மணியும் அன்புவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருகிறார்கள். அங்கு இருக்கும் மாஸ்டர் அன்புவிடம், அண்ணா இப்பதான் எங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கிறது, உங்களை மாதிரி ஆட்கள் இருந்தால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு பேசுகிறார். அப்போ கேஸ் ஏஜென்சியில் இருந்து சிலிண்டர் வர தாமதமாகும் என்று ஒரு சின்ன பிரச்சனை வருகிறது. ஆனால் நம்ம அன்புவும் கண்மணியும் மனம் தளரவில்லை. இண்டக்ஷன் அடுப்பு மூலமாக வாடிக்கையாளர்கள் கேட்பதை மட்டும் சுடச்சுட செய்து கொடுக்கலாம் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இது அவர்களின் தன்னம்பிக்கையை காட்டுகிறது. அதற்கு பிறகு ஜீவா என்ட்ரி ஆகிறார். ரெஸ்டாரண்டில் இருக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடுகிறார். இனிமேல் இந்த ஹோட்டலில் எனக்கு கொடுக்கும் அதே மரியாதையை நம்ம கண்மணிக்கும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கண்மணி வெறும் பார்ட்னர் மட்டும் இல்லை, அவள்தான் ஓனர் என்று சொல்லும் போது கண்மணியின் கண்களில் ஒரு பெருமிதம் கலந்த ஆனந்த கண்ணீர் எட்டி பார்க்கிறது. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைத்துவிட்டது என்று நாமும் சந்தோஷப்படுகிறோம். அது மட்டுமில்லாமல் ஜீவா தான் தங்கி இருந்த வீட்டிற்கு அவருடைய அம்மா, தம்பி கார்த்தி மற்றும் அவரோட மனைவியும் வந்துவிட்டார்கள் என்ற சந்தோஷமான விஷயத்தையும் பகிர்ந்து கொள்கிறார். கார்த்திக்கு இப்போ வேலை இல்லாததால் நம்ம ரெஸ்டாரண்டில் ஒரு கன்சல்டண்டாக அவனை சேர்த்துக்கொள்ளலாம் என்று ஜீவா கேட்க, நம்ம மென்மையான மனசு கொண்ட கண்மணி கொஞ்சமும் யோசிக்காமல் உடனே சம்மதிக்கிறார்கள். இதற்கிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. காணாமல் போன வெண்ணிலா திடீரென்று அன்புவை தேடி வந்து நிற்கிறாள். அன்பு, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று தெரியாமல் நான் எவ்வளவு பதறிப்போனேன் தெரியுமா? உங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு நடிக்கிறாள். ஆனால் நம்ம அன்பு இந்த முறை ஏமாற தயாராக இல்லை. உன் டிராமா எல்லாம் என் பாட்டியிடம் வச்சுக்கோ, எங்களை அவமானப்படுத்திவிட்டு நீயாகவே விலகி போனாய், இனிமேல் உனக்கு இங்கே எந்த மரியாதையும் இல்லை, ஒரு நிமிஷம் கூட இங்கே நிற்கக்கூடாது, உடனே வெளியே போ என்று முகத்தில் அடித்த மாதிரி திட்டி துரத்துகிறார். இதை கேட்டு அதிர்ச்சியான வெண்ணிலா, அன்புவை இப்படி பார்த்ததற்கு அப்புறம் எப்படி நான் விட்டுவிட்டு போவேன்? சத்தியமாக உங்களை கொன்றுவிட்டு ஜெயிலுக்கு போவதற்கு கூட நான் தயங்க மாட்டேன் என்று மனதிற்குள் ஒரு சைக்கோ மாதிரி வஞ்சினம் கூறுகிறாள். அவளுடைய கண்களில் தெரியும் அந்த வெறித்தனமான காதல் கண்மணிக்கு வரப்போகும் மிகப்பெரிய ஆபத்தை உணர்த்துகிறது. எபிசோடின் இறுதியில் நம்ம ரெஸ்டாரண்ட் இப்போது இளைஞர்கள் வரைக்கும் டீச் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு என்று எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள். அப்போ ஜீவாவின் அம்மா அங்கே வந்து, கண்மணி நீ என் கூட ஷாப்பிங் வரியா? இந்த பசங்க கூட போனா பொறுமையாக எதையும் பார்த்து வாங்க விடமாட்டார்கள் என்று மிகவும் அன்பாக கூப்பிடுகிறார்கள். கண்மணிக்கு கொஞ்சம் வேலை இருந்தாலும் மாமியாரின் அன்புக்கு கட்டுப்பட்டு சந்தோஷமாக கிளம்புகிறார்கள். இப்படி ஒரு அழகான குடும்ப பிணைப்போடு இன்றைய எபிசோட் நிறைவடைகிறது. நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்தால், முதல் விஷயம், கொலை வெறியில் இருக்கும் வெண்ணிலா கண்டிப்பாக கண்மணிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதியை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது விஷயம், ரெஸ்டாரண்ட்டுக்கு கன்சல்டண்டாக வரப்போகும் கார்த்தியால் குடும்பத்திற்குள் புதிதாக ஏதாவது தொழில் போட்டி அல்லது மனக்கசப்பு உருவாகலாம். மூன்றாவது விஷயம், வெண்ணிலாவின் இந்த சதியை நம்ம ஜீவாவோ அல்லது அன்புவோ கண்டுபிடித்து அவளுக்கு சரியான பாடம் புகட்டுவார்களா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதையெல்லாம் நம்ம கண்மணி எப்படி தன்னுடைய பொறுமையால் முறியடிக்கப் போகிறார்கள் என்பதை நாளை பொறுத்திருந்து பார்ப்போம்.